கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. வெற்றி எங்க போனா? எங்க இருக்கான்னு தெரியலையா? ஆன்டி கிட்ட வேற டாக்குமெண்ட்ஸ் சைன் வாங்கணும். வெற்றி இருந்தா வெற்றி கிட்ட கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா வெற்றி ஆளக்கணுமே. நம்ம ஆன்டி கிட்ட முன்னாடி பேசுறது கூட கிடையாது. இப்போ என்ன பண்றது? ஒருவேளை வெற்றி ரூம்ல இருப்பானோ? ஆமா, அவன் ரூம்ல தான் இருப்பான். இந்த டைமுக்கு எங்க போறோம்? சரி, நம்ம போய் பார்ப்போம். வெற்றி, வெற்றி எங்கடா இருக்கான்? வெற்றி வெற்றியை தெரிய வந்தா வேற ஒண்ணு கிடைக்குது. வெற்றி உன்னை தேடி மேல வந்தது கூட ஒரு வகையில நல்லதான் படுது. யாரது அங்கே என் காதல் தேவதையா பறிபோனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா உடனா நினைச்சா திமிராகி போகிற விளக்கு திரினா விடி வெள்ளி ஆகிற எத்தனையோ வார்த்தை தெரிஞ்சாலும் வாய மூடுற ஒத்த மனவோட அது போல நானும் ஓடு. என்ன வர சொல்லிட்டு இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அம்மா அம்மாவை தேடி இந்த குழந்தை வந்திருக்கேன். எங்கம்மா போனேன்? எனக்கு பசிக்குதுமா, வாமா, எனக்கு சாப்பாடு ஜூஸும் வேணும், வந்து எடுத்து கொடுமா. பாரு, மேடம் போய் சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க போல இருக்கேன். எல்லாத்துக்கும் அம்மாவை தான் தேடுவாங்க போலயே. என்னடி எப்ப பாரு அம்மா 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 அம்மான்ட்டு ஏதோ கை குழந்தைய மடியில கட்டிட்டு இருக்க மாதிரி. ஏண்டி உனக்கு பசுதுன்னா போய் என்ன வேணும் ஏது வேணும்னு அங்க இவகிட்ட கேட்க வேண்டியதுன்னு கடமா கிட்ட எடுத்து தர போறான். எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அம்மான்னு என்னையே கூப்பிட்டு கிடக்க வேண்டியது. அம்மா ஏன் திட்டிகிட்டே இருக்கேன்? பசிக்குதுன்னு கேட்கணும். ஆமா, கண்ணம்மாக்கா இல்ல, அவங்க போயிட்டாங்க. எனக்கு போய் எடுத்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நீ வாமா. அப்பா இப்படி ஒரு புள்ளைய பேத்து வச்சுக்கிட்டு நான் படுறேன் பாரு பாடு. ஏடி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, குளிக்க ஒரு மாதிரி இருக்கு, மற்றவங்க கிட்ட பேச ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி இப்படி இருக்க? இப்படி இருந்தோ நம்ம எப்படி பொழைக்கிறது? ஆமா, வெற்றி கிட்ட பேசினே இல்லையா? அம்மா இப்போ எனக்கு சாப்பாடு போடுறியா இல்லையா? அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். வாமா வந்து சாப்பாடு போடு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லிடி. வெற்றி கிட்ட பேசவே இல்லையா? வெற்றி மாமா கிட்ட டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன். இது என்ன புதுசா பேசுனியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன். நான் கிட்ட பேசுனியாங்கிறது அது கிடையாது. என்னன்னு உனக்கு புரியலாம்? நீ கேட்கறதுலாம் எனக்கு நல்லாவே புரியுது. புரியாத அளவுக்கு நான் சின்ன குழந்தைலாம் கிடையாது. இங்க பாருமா, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் துளி கூட கிடையாது. வெற்றி மாமா அவ்வளோதான். நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன். மற்றபடி என் மனசுல வெற்றி மாமா பத்தின எந்த எண்ணமும் கிடையாது. ஏண்டி அவன் என்னத்த சொல்லி தொலைகிறதுன்னு தெரியல. ஐயோ, எனக்கு ஏத்தவும் உங்க அக்கா காரிதான். அவ்வளவு இப்ப என்னன்னு தெரியல, கிறுக்கு பிடிச்சி போய் தான் அலையிறோம். நீ ஆல்ரெடி கிறுக்காதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ உன்னை நான் எப்படி மாத்தி தொலைவேன்னு தெரியல. இங்க பாரு, இந்த இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாதா? ஒழுங்கு மறதியா இந்த அம்மா என்ன சொல்றனோ அதை செய்யறதுக்கான வழியை பாரு. சும்மா என் மனசுல எதுவும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காதா? வெற்றி உனக்கு தான். ஒழுங்கு மறதியா வெற்றிக்கிட்ட பேசி அவன் பக்கத்துக்கு இழுக்க பாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுமா. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ண முடியும். உனக்கு பிடிச்சதை பண்ணி வாழ்நாள் முழுக்க என்னால் கஷ்டப்பட முடியாதுமா. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்திட்டு வாமா, வந்து எனக்கு சாப்பாடு போடு. இல்லையா நான் பட்னியாவே இருந்துட்டு போறேன். என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான், அப்படிதானே? யார் பண்ணி என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்கான்? எப்ப வந்த நீனு? ரொம்ப நேரமா இங்க இருக்கியா? அது கேக்குறாங்க அம்மா. நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான்
ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா பெண்ணே உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை என் உயிரே. மயோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசித்தேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. என்னப்பா நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ நம்ம அமைதியா நின்னுட்டு இருக்க. ஐயோ, இவரு எப்ப வந்தாருன்னு தெரியல. நான் வெற்றியை தேடிட்டு வந்தேன். ஏன்பா வெற்றி தேடிட்டு வரனா ரூம்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிருவியா? என்னம்மா பேசிட்டு இருக்கோம்? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதம்மா. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச பாரு. அவரு வேத ஆண்டி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாரிங்க, அம்மாக்கு தெரியாது நீங்க இங்க ஒர்க் பண்றது, அதான் அம்மா அப்படி பேசிட்டாங்க. வேதா கிட்ட வேலை செஞ்சா அதுக்காக திறந்த வீட்டுக்குள்ள எப்ப வேலை நுழைஞ்சிடலாமா? இங்க பாருப்பா, இப்படி யாரும் கேட்காமலாம் உள்ள நுழைய கூடாது சொல்லிட்டேன். சாரிங்க, நான் வெற்றியை தான் தேடி வந்தேன். ரொம்ப நேரமா கீழே நின்று தான் கூப்பிட்டேன், பட் வெற்றி வரலையா. சரி, ஒருவேளை ரூம்ல இருப்பான்னு தான் மேலே தேடிட்டு வந்தேன். நீங்க பாருங்க, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம், நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி பேதலிச்சிச்சு, அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. இப்ப நீங்க என்ன வெற்றி மாமா தேடி வந்திருக்கீங்களா இல்ல வேதாண்டி தேடிட்டு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலா நான் மேடம் தான் தேடி வந்தேன். மேடம் கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் சைன் வாங்கணும். வெற்றி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைச்சேன், அதனால வெற்றியை கூப்பிட்டு வந்தேன். வெற்றி மாமா வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காங்க. அப்ப நீங்க வேதாண்டி தானே தேடி வந்திருக்கீங்க? வாங்க, ஆண்டி கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ஏண்டி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்? இங்க பாருப்பா, இன்னொரு தடவை உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்காம திறந்து வீட்டுக்குள்ள எதுவும் நுழைஞ்ச நுழையக்கூடாது, புரியுதா? இல்லை மேடம். மாறன், நீங்க யாருக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம். வாங்க. அட வாங்கன்னு சொன்னேங்க, வாங்க. இங்க சில லவுட் ஸ்பீக்கர்ஸ் இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிட்டீங்க தலைவலி நமக்கு தான். அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க, நான் ஆண்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லைங்க, அவங்க நீங்க எங்க அம்மாவை பார்க்க வந்தீங்களா இல்ல வேதாண்டியை பார்க்க வந்தீங்களா? இல்லை, நான் வேத மேடம் தான் பார்க்க வந்தேன். அப்புறம் என்ன மாறன், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ம், ஓகேங்க. மாறன், நான் இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன், இது என் பேச்சு கேட்கறாளா பாரு. ஏய் அஞ்சு, என்னடி பண்ணிட்டு இருக்கான்? மா, இவர் முன்னாடி நான் உன்னை எதுவும் எதிர்த்து பேசுற மாதிரி வச்சுக்காத, அது உனக்கு மரியாதையா இருக்காது. அமைதியா போமா, நான் அவரை கூட்டிட்டு ஆன்டி கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். போ. ஏய் நில்லுடி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. யார் இவன்? இவனை கூட்டிட்டு வேதா கிட்ட கூட்டிட்டு போய் விட போறேன்னு இருக்கேன். ஏன் இவ்வளவு தூரம் வர தெரிஞ்சவனுக்கு வேதா ரூமுக்கு போய் பார்க்க தெரியாதா என்ன? இன்னொரு தடவை அவரை அவன் இவனை சொல்லிக்கிட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தேன், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். நான் உன்னை மரியாதை இல்லாம பேசுற மாதிரி வரும். கொஞ்சம் அமைதியா வாயை மூடிட்டு இருமா. இன்னைக்கு நான் முன்னாடி இங்க நிக்கணும், அதுக்கு பெரிய காரணமே அவர் தான். வரேன், போலாமா? வாங்க, ஆன்டி கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ம், சரிங்க. வாங்க, ஆன்டி மேல அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க, போலாமா? ம், போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கலாமா? ம், சொல்லுங்க மேரன். என்ன? இல்லைங்க அஞ்சலி, எனக்காக உங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மா ஏதாவது தப்பாக நினச்சா? தப்பாவா? என்ன தப்பா நினைப்பாங்கன்றீங்க? இல்லைம்மா, அது வந்து புரியுது மேரன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. தப்பா தானே நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க என்ன மேரன், அம்மா பேசுனது கரெக்டா இருந்தா நான் வாயை திறந்திருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸும் போயிருக்காது. அம்மா பேசுனது தப்பு தானே, நீங்க செக்யூரிட்டி தாண்டி தானே உள்ள வந்திருப்பீங்க. அப்புறம் யாருமே இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசினா அது தப்பு தானே. உங்களை அம்மா பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால நான் அப்படி சொன்னேன். வாங்க போலாம். இவ இப்போ என்ன சொன்னோம்? என்ன உங்கள் அம்மா பேசுனது இவளால் ஏற்றுக்க முடியலையோ? இவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்? அஞ்சு, இப்போ இதை கேட்கலாமா? இல்லை வேண்டாம், வேற ஏதாவது கோச்சிட்டானா? இல்லைல்ல, நம்ம அப்புறமா பொறுமையாக கேட்டுப்போம். ஆனால் நல்லா இருக்கு, இவன் எனக்காக இப்படி பேசுனது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் நண்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. வச்சுக்கண்ணா, அபி யார் கூட போனான்னு உனக்கு தெரியுமா? ம், ஆமாம்மா. அத்தை கேட்குற கேள்விக்கு பதில் என்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வச்சு ப்ளீஸ் வெற்றி,
என்ன வெற்றி எது சொல்லினாத அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா நம்மள பிரிச்சுவாங்க வெற்றி. ப்ளீஸ் வெற்றி. இல்லைம்மா, இதுக்கு மேலே நான் விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்னா நல்லா இருக்காது. நீ கண்டிப்பாக எனக்கு கிடைப்படி. யார் தடுத்தாலும் சரி, எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அதுக்காக உன்னை இப்படி திட்டு வாங்க விட்டு அடி வாங்க விட்டு அப்படிலாம் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. நீங்க பாருங்க சின்ன மாப்பிள்ள, நான் இவ்வளவு அடிக்கிறேன் திட்டுறேன்றதுக்காக நீங்க இவன் மேல பரிதாபப்பட்டு ஏதோ போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. இவளை இப்படி உதச்சி கேட்டாதான் உண்மை வெளியில வரும். வயசு பொண்ணு பாத்தீங்களா, நான் அதுக்காக அமைதியா இருக்க முடியாதுல்ல. அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அபிக்கு சப்போர்ட் பண்ணி நான் போய் சொல்லலாம் வரலாம். நடந்த உண்மையை தான் சொல்ல போகிறேன். அபி யார் கூட பைக்கில் போனான்னு எனக்கு தெரியும். அபி யார் கூட பைக்கில் போனா தெரியுமா? அவ போனது என் கூட தான். அபி வந்தான். மாப்பிள்ள நீங்க அண்ணா இல்லைண்ணா. வெற்றி, நீ என்ன சொல்ல வரப்போற? அண்ணன் தான் அபியை கூட்டிட்டு போனான்னு சொல்ல வரப்போற அதானே? அது நானே சொல்லிட்டு போறேனே. அத்தை, அபியை கூட்டிட்டு போனது நான் தான். இப்போ என்ன, நான் கூட்டிட்டு போக கூடாதா? மாப்பிள்ள நீங்க எப்படி அபிய? ஆமா அத்தை, அபி வயக்காடுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருந்தான். என்னடா அபி நடந்து போறாளேன்னா நான் போய் கேட்டேன். கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி கோவிலுக்கு போறேன் மாமான்னு சொன்னான். தனியாவா போறேன்னு கேட்டதுக்கு இல்ல மாமா ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நான் வர லேட் ஆனதுனால அவங்க முன்னாடி போயிட்டாங்க மாமா, இப்போ நான் போகணும் அப்படின்னு சொன்னான். அத்தை, ஒரு வயசு பொண்ணு தனியா வயக்காட்டுல நடந்து போயிட்டு இருக்கான். அது எப்படி? நம்ம வீட்டு பொண்ணு நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியுமா? வாமா அப்படின்னு நான் தான் கூட்டிட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கத்த? நான் அபியை கூட்டிட்டு போக கூடாதா? ஐயோ மாப்பிள்ள, அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள. அக்கா நான் சொன்னேன்ல அபி பேர்ல எந்த தப்பும் இருக்காதுன்னு. எங்கேயாவது நீ கேட்டியா கௌரி? என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு அபி குட்டியை அடி என்ன அடிச்சுட்டேன் நீங்க. இல்லக்கா அது வந்து அத்தை, நம்ம வீட்டு பொண்ணு தனியா போக விட்டு வேடிக்கை பார்க்குறோங்க நாங்க கிடையாது. நான் மட்டும் இல்லை, என் தம்பி வெற்றியும் அப்படி இருக்க மாட்டோம். அபியை எங்கேயாவது தனியா பார்த்தா கண்டிப்பா என் தம்பி வெற்றியுமே கூட்டிட்டு போய் தான் விடுவான். ஐயோ மாப்பிள்ள, நீங்க தெரியாது மாப்பிள்ள. நீங்க தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அபியை திட்டிருக்க மாட்டேன். இங்க பக்கத்து வீட்டுல ஒரு கிழவர் இருக்காரு. அவர் வந்து என்னென்ன பேசிட்டாரு தெரியுமா? உங்க பொண்ணை ஊர் மேய விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு தகாத வார்த்தையெல்லாம் பேசி எங்க மனசு ரொம்ப காயப்படுத்திட்டாரு. அதான் இவ இப்படி பண்ணிட்டாலேன்னு எனக்கு கோபமும் ஆதங்கமும் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இவளை நான் அடிச்சுட்டேன், திட்டேன். இவளும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் இனியன் மாமா கூட தான் போனேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேனே. கௌரி, நீ அவளை பேச விட்டியா? அவள் பேச வரதுக்குள்ளதான் அவளை அந்த அடி அடிச்சிங்க. குழந்தை கௌரி அவ. அவளை போட்டு இந்த அடி அடிச்சா அவள் எப்படி வாயை திறந்து சொல்லுவா? அக்கா பொண்ணை பெத்துட்டாங்க்கா. அதனாலதான் அக்கம் பக்கத்துல இப்படி ஒரு வார்த்தை சொன்னா எங்க மனசு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அந்த கோவத்துல. அத்தை, 4 பேர் 4 விதமா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஆமா கௌரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம்னா வெற்றி சொன்ன மாதிரி தான் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. அத்தை, இப்ப சொல்றதுதான் அபி எங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எங்க பொறுப்புனா அது என் பொறுப்பு மட்டும் கிடையாது, என் தம்பி வெற்றியோட பொறுப்பும் கூட தான். அதனால நாங்க எங்கேயாவது தான் கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். எங்களை தவிர்த்து அபி வேற யாரு கூடயும் போக மாட்டோம். நீங்க தைரியமா இருக்கலாம். அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. எங்க அக்காவுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அக்கா நீ இப்பவாது புரிஞ்சதா உனக்கு? ஆமா மாப்பிள்ள, நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு தெரிஞ்சதுனா நான் கண்டிப்பா அபி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் மாப்பிள்ள. அந்த கிழமை அப்படி சொன்னதுனாலதான் நான் இவளை திட்டுற மாதிரியும் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அபிமா அம்மா, அம்மாவை மன்னிச்சிருத்தாங்க. அம்மா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாம்மா. அந்த கிழமெல்லாம் என்னென்னமோ பேசிட்டாம்மா. நீ யாரு கூட பைக்ல போறேன், ஏதோ ஒட்டிக்கிட்டு வராசிக்கிட்டு போறேன் அப்படி இப்படின்னா பேச போய் தான் அம்மா மனசு தாங்கலாமா. அதனால அம்மா அப்படி பேசிட்டேன் தாங்க. சாரிடி தாங்க. ஐயம்மா இன்னும்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன அடிச்சதும் திட்டினதும் தப்பு இல்லம்மா. உன் பொண்ணுமா நானு. நீ என்ன வேணாலும் சொல்லலாம்மா. சாரி அபிமா, அம்மா உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். யார் கூடயோ வண்டியில போனேன்னு சொன்னதும் அம்மா மனசு ஏத்துக்கலாமா. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் தான். ஆனா அக்கம் பக்கத்து அப்படிலாம் பேசும்போது நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அத்தை, இனிமே இப்படிலாம் நினைக்காதீங்க. அபியை பத்தி நமக்கு தெரியும்ல. அபி குட்டி எப்பவுமே துருத்துருன்னு சுட்டித்தனமா இருக்கிறவன். அவளை தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. அபி இனிமே என் கூடயும் சரி, என் தம்பி வெற்றி கூடயும் சரி அவ போவா. அதனால நீங்க அக்கம் பக்கத்துல யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க, புரியுதுங்களா? ஆமாக்கா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க தானே இவங்க. இவங்க கூட நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் போகணும். அப்புறம் வேற யார் போவாங்க? மாப்பிள்ள நீங்க சொல்றது உண்மைதான். உங்க கூடயும் சரி, வெற்றி மாப்பிள்ள கூடயும் சரி, அபி குட்டி வந்தா நாங்க தப்பாவே நினைக்க மாட்டோம். என்னக்கா அப்படிதானே? அது அது வந்து மாப்பிள்ள இன்னும் என்ன கௌரி உனக்கு யோசனை? என் பிள்ளைங்க 2 பேரும்
என் பிள்ளைங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. இதுக்காக நீ எந்த தடையும் சொல்லக்கூடாது. இனியன் சொன்ன மாதிரி இனியனும் சரி வெற்றியும் சரி அபிக்குட்டியை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்க தான். இதை நீ எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? ஐயோ உண்மையாலக்கா, எனக்கு யோசனைலாம் இல்லைக்கா. 2 பேரும் என் வீட்டு மாப்பிள்ளைங்கக்கா. என் வீட்டு மாப்பிள்ளைங்க என் பொண்ணை பார்த்துக்காம வேற யாருக்கா பார்த்துக்க போறா? எனக்கெல்லாம் எந்த யோசனையும் கிடையாதுக்கா. இவங்கெல்லாம் 1008 வேலை உள்ளவங்க. அவங்க எந்த நேரமும் என் பொண்ணை பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் யோசிச்சேன்க்கா, வேற ஒன்றும் இல்லை. அத்தை, எங்களுக்கு 1008 வேலை இருந்தாலும் அதை விட முக்கியமானது நம்ம வீட்டு பொண்ணை நம்ம தானே பார்த்துக்கணும். கேட்டியா கௌரி, என் வீட்டு பிள்ளைங்க இப்படிதான். 1008 வேலை இருந்தாலும் சரி நம்ம வீட்டு பொண்ணை நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க. இங்கே பாரு, இனிமே அபிக்குட்டியை பற்றி நீ கவலைப்படாத. அவளை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போ. அபிக்குட்டியை பார்த்துக்க வேண்டியது இனி என் பிள்ளைங்களோட பொறுப்பு. அவனுங்க பார்த்துப்பானுங்க. சும்மா எதுன்னு நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீயும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் அபியை வாய்க்கு வந்தபடி தீட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருக்காத. அவள் வயசுக்கு வந்த பொண்ணு, இனி அவன் மேலே கை நீட்டுற வேலை வச்சுக்கவே கூடாது, சொல்லிட்டேன். இது இந்த உண்மையாளக்கோட ஆர்டர். இனி அபிக்குட்டியை நீ திட்டுறதும் அடிக்கிறதும் நான் பார்த்தேன், அபியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும் பார்த்துக்கா. ஐயோ அக்கா கௌரி, நான் சும்மா சபைக்காக சொல்லலை. எப்போ என் வீட்டு பையன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டானோ அப்போவே இதுவும் எங்கள் வீடு தான். இதுவே எங்கள் வீடுன்னும் போது அபிக்குட்டி என் வீட்டு பொண்ணு தானே. என் வீட்டு பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். சும்மா குழந்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். அபிமா அத்தை, இங்கே பாரு அபிமா, அம்மா இதை சொல்லிட்டாலே அதை சொல்லிட்டாலேன்னு நீ வார்த்தைலாம் படாத. அம்மா அவள் அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்கா இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் பதைக்கும், அதனால அவள் இப்படி தான் பேசிட்டான். நீ எதையும் மனசில் வச்சுக்க கூடாது, புரியுதா? சரிங்க அக்கா, நான் அம்மாவே எதுவும் நினைக்க மாட்டாத்தா. அம்மா கரெக்டாக தானே பேசியிருக்காங்க. ஆமாம் அபிமா, அதே மாதிரி நீ இனியும் கூட தானே போனேன், எதுக்குமா இவ்வளோ தயக்கம்? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே, நான் இனியும் நம்ம கூட தான் போனேன்னு. அத்தை அது வந்து அபிக்குட்டி, இனியன் கூட மட்டும் இல்லை, நீ வெற்றி கூட போனாலும் தைரியமாக சொல்லலாம். நான் இனியன் மாமா கூட வெற்றி மாமா கூட தான் போனேன் அப்படின்னு யார்கிட்டாலும் தைரியமாக சொல்லலாம். நாங்களும் சரி உங்கள் அம்மா சித்தியும் சரி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட நீ யார் கூட போனாலும் ஓகே. என்ன கௌரி, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாக்கா, நான் இனியன் மாப்பிள்ள கூடவும் இல்லை வெற்றி மாப்பிள்ள கூடவும் போயிருந்தா நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லைதான்க்கா. நான் வேற யார் கூட போயிட்டாலும் நினச்சிதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான்க்கா, வேற ஒன்றும் இல்லை. அபிமா அம்மா உண்மையாளக்கா சொன்ன மாதிரி தான்மா, நீ இனியன் மாப்பிள்ள கூடயும் இல்லை வெற்றி மாப்பிள்ள கூடயும் அவங்க கூட போமா. ஏன்னா அவங்க உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க, அது எனக்கு தெரியும். நீ வேற யாருக்கையும் போக மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா தான் ஒரு கோவத்தில். பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா. சரி கௌரி விடு, நடந்ததே பேசிகிட்டு இருந்தா அவளுக்கு வருத்தமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக விடு, அவளும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணட்டும். சரிங்கக்கா. அக்கா ஐயோ, இந்த பிரச்சனையில நான் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன். என்னக்கா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது அதையும் கௌரி கேட்குறேன். எப்பவுமே இந்த டைமுக்குலாம் பூ எடுத்துட்டு வந்துடும் அபிக்குட்டி. இன்னும் அபிக்குட்டி பூ எடுத்துட்டு வரலேன்னு நான் வாசலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட தவிப்பை நல்ல வேலை வெற்றி பார்த்ததுனால என்னம்மா என்னாச்சு, யாரையும் தேடிட்டு இருக்கீங்கன்னு இந்த மாதிரி அபிக்குட்டியை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். தேடிட்டு இருக்கிறதுக்கு வாங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு என் பையன் கூட்டிட்டு வந்ததுனால தான் நீங்கள் வர மாதிரி இருந்தது. நல்ல வேலை வெற்றி மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு வரல, இந்நேரம் நீ அபிக்குட்டியை அடித்து கொண்டுட்டு இருப்பேன். நல்ல வேலை சரியான சமயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆமாங்கக்கா, இந்த பிரச்சனையில் பூ கொடுக்க மறந்துட்டேங்க்கா, அதுதான். இருங்கக்கா உள்ள இருக்க எடுத்துட்டு வரேன். ஏன் கௌரி இப்படி வாசலோட அனுப்பி வைக்க போறியா, உள்ள கூப்பிட மாட்டியா? அக்கா சம்மந்தி என்ன கேட்குறாங்க பாருங்க. ஐயோ அக்கா உண்மையாக்கா, என்னக்கா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கக்கா உள்ள வாங்க. நான் உங்களுக்கு முதல்ல காஃபி ஏதாவது போட்டு தரேன். மாப்பிள்ளைங்களா நீங்களும் உட்காருங்க, இந்த போய் நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படிமா நீ உள்ள போ, கொஞ்ச நேரம் உட்காரு. ஆமாம் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அபி இங்கே இருக்கட்டும், உள்ள போனால் எதையாவது யோசிச்சுட்டே தான் இருக்கும். அவ இங்கே இருக்கட்டும், எங்க கூட பேசிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. மாமா அதுவும் சரிதான். சரி அப்படிமா, நீ மாப்பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு அம்மா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வா நம்ம போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம். கௌரி இரு, நானும் வரேன். வாங்கக்கா உள்ள வாங்கக்கா. அபிக்குடி என்ன அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுலாம், அப்புறம் என்ன? அபிமா என்னம்மா? தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்கு அபிக்குடி? என்ன தேங்க்ஸ்மா? நீங்க மாடா? ஆமா, இப்போ எதுக்கு 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்றீங்க? ஓ 2 பேரையும் காப்பாற்றி விட்டுருக்கேன், அதுக்கா? அண்ணா உனக்கு எப்படி விஷயம்? டே வெற்றி, நீ அம்மா கூட்டிட்டு கிளம்புறது சஹானா பார்த்துருக்கான். பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான், வெற்றி முகமே சரியில்லை படப்படன்னு இருக்கேன், போத குறைக்க அத்தையை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு. நான் யோசிச்சேன், நீ திடீர்னு இங்க வர காரணம்? அதுவும் இல்லாம சக்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம், நீங்க 2 பேரும் வெளியில போயிருக்கீங்க அப்படின்ட்டு. வெளியில போயிட்டு வந்தா மறுபடியும் அப்பியை பார்க்க போறேன்னா அப்போ என்னமோ ப்ராப்ளம் இருக்கணும்னு நினைச்சேன். ஒரு கெஸ்ஸிங்கோட தான் வந்தேன். வந்து பார்த்தா இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் வச்சு நானே கெஸ் பண்ணேன், இதுவாக தான் இருக்கணும்னு. அதான் சரியான சமயத்தை வந்து நான் தான் அபிக்குட்டியை கூட்டிட்டு போனேன்னு சொன்னேன். அண்ணா நீ வரலண்ணா, ஆமாம் நான் வரலண்ணா, நீ தான் கூட்டிட்டு போயிருப்பேன்னு மற்ற விஷயத்தை போட்டு உடச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் இப்போ சொல்லக்கூடிய விஷயமாடா இது. வேதாம்மா பத்தி கொஞ்சம் யோசிச்சியா? எதுவுமே யோசிக்காம அவசரப்பட பாத்தியடா. இல்லைண்ணா, அத்தை அபி எப்படியெல்லாம் பேசினாங்க பாத்தீங்கல்ல, அதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்காக
இது சரியான நேரம் இல்லை. உங்க காதல் எல்லாருக்கும் சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்லை. கொஞ்சம் போற நேரம் வரும்போது நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லுவோம்.